ஓகே காய் நம்பர்களை நீங்கள் சோமாக இருந்தால் நாங்கள் சோமாக இருப்போம்னு நம்புகிறோம். என்னடா இது புது விதமாக இருக்குது சொந்த சைட்டு நினைக்கிறீங்களா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சம்பாவில் இன்றைக்கு மஞ்சள் போட்டு சாதம் படிக்க போகிறோம். இன்றைக்கு சம்பாவில் தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். இன்றைக்கு எங்களோட ரைஸ் இது இன்றைக்கு சம்பாவில் சாதமும் செய்துங்கோ, கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு குழம்பு வச்சு ரிட்டன் மாதிரி ஒரு குழம்பும் வச்சு அந்த சைட்டுக்கு முட்டை பொரியல். அதுதான் இன்றைக்கான எங்களோட காணொளி. இப்போ வாங்க, உங்களுக்கு என்ன சாதம் பிடிக்கும்? குத்தரிசி சோறா, பசுமதி அரிசியா, சம்பாவான்னு சொல்ல போனோம். அப்போ தான் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை எங்களுக்கு சொல்லணும், எனக்கு பிடிச்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் எனக்கு சொன்னால் தானே உங்களுக்கும் நீங்களும் பிறகு நானும் காணொளி செய்து உங்களுக்கும் தரலாம், சந்தோஷமாக சமைச்சு தரலாம். அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக எழுதுங்க, அப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வாங்க, இப்போ நாங்கள் கருவாட்டு கறி என்ன மாதிரி வைக்க போகிறோம். நாங்கள் கத்திரிக்காய் போட்டு தான் வைக்க போகிறோம். சில பேர் கருவாட்டு குழம்பாகவே செய்வினோம், தண்ணி குழம்பாகவே கருவாட்டை போட்டு செய்வினோம். நாங்கள் இன்றைக்கு கத்திரிக்காய் போட்டு செய்வோம்னு இருக்கிறோம். வாங்க போடலாம். காணும் அரைக்கரண்டி அளவு உப்பு. இப்போ நாங்கள் சம்பாவை ரைஸ் குக்கரில் தான் போட்டு எடுக்க போகிறோம். அரைக்கரண்டி அளவு உப்பு. இப்போ ரைஸ் குக்கருக்குள்ளேயே நாங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். சாடியான மஞ்சத்தூள் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்படி மிக்ஸ் பண்ணி எடுப்போம். மிக்ஸ் பண்ணி எடுத்தால் அதோடையே இந்த மஞ்சள் வாசம் ரைஸ் அவியக்கி அந்த வாசம் போகும். ஓகேங்க, இப்போ நான் ரைஸ் குக்கரில் போடுவோம். இப்போ பாருங்க, வெங்காயத்தை போட்டு போய் உள்ளியும் போட்டு போய் கழுவ போகிறோம். இப்படி ஒரு அடி உடைச்சிட்டோம். உடைக்க அந்த காணொலி எடுக்க ஏன்னா உடைக்க கதைச்சி பொங்கலோட போடலாம், பெரிய காணொலி வந்துடுவோன்னு சொல்லி நான் முதலே உடைச்சாச்சு. இப்போ போட்டு இப்போ களி எடுத்துட்டு எப்படி இருக்கு உள்ளியை போடுறது வடிவாக இருக்கா? எல்லாத்தையும் ரசித்து வாழை பார்க்கணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க இப்போ போய் நாங்கள் என்ன கருவாடு வாங்கினாங்கள்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் பாறை கருவாடு தான் வாங்கினாங்க. இப்போ பாறை கருவாடு அப்படி நாங்கள் முழுசாக ஒரு ஃபிஷ் சைஸ் அளவு வாங்கிட்டு வந்துட்டோம். மீன் சைஸ் அளவு வாங்கிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் பெருசாக. ஏன்னா சின்ன சின்ன பீஸாகவும் வட்டி விற்கினோம், அவங்க குட்டி பீஸாகவும் விற்கினோம். நாங்கள் இப்படியே வாங்கி வந்துட்டோம். பார்த்தா நல்லா இருந்தது, அப்போ வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னு சொன்னால் இப்போ சமைச்சா செம்மையாகவும் இருக்கும். உண்மையாகவே கருவாட்டு கறி முதல் நாற்றுக்கு பார்க்க அடுத்த நாள் சாப்பிட்டா தான் செம்மையாக இருக்கும். பூட்டா வச்சு சாப்பிட்டா எங்களுக்கு அது ஒரு விருப்பம் மாதிரி. ஒரு பழைய கறியில் ஒரு தனி யம்மி இருக்குது தெரியுமோ, அதே மாதிரி இப்போ நாங்கள் இப்போ சின்ன பீஸாக வெட்ட போகிறோம். வெட்டிட்டு தண்ணிக்குள்ள ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் சமைக்க கொஞ்சம் மிளகி இருக்கும், சமைக்கவும் யம்மியாக இருக்கும். வாங்குவோம் இப்போ வெட்டுறதை பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ வெட்ட போகிறோம் கருவாடு. இப்படி கருவாடை சின்ன அப்படி வெட்ட போகிறோம் நாங்கள். இது பாருங்க, முதல்ல ஒரு சின்ன கருவாடை வெட்டி காட்டுவோம். வாங்க அப்படி என்று இப்படி சைஸில் வட்டி எடுக்க போகிறோம். இப்படி வட்டி எடுத்தோம்னு சொன்னால் என்ன கூட சின்ன வட்டிங்கன்னு சொன்னால் கறியை வலிக்கு விட்டுருவோம். இங்கே வேணும் இப்படி வட்டி இப்படி நாங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்க போகிறோம். இப்படி எல்லாம் வட்டி போட்டு பார்க்க போகிறோமுங்க. கொஞ்சம் கருவாடு குழம்புக்கு முக்கியமானது பழப்புளி. இப்போ பழப்புளி எடுத்து நாங்கள் இப்படி ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு இப்போ கழுவி போட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுப்பை மூட்டுவோம். அடுப்பை மூட்டிட்டு தாளிக்கிறதுக்கு இவங்க தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இங்கே பாருங்க கத்திரிக்காயை இப்படி சின்ன வெட்டி வச்சுக்கிறேன். அது கரையும் உங்கள் பிறகு. அப்போ இதையும் போட்டு வதக்கி கருவாடும் போட்டு வதக்க போகிறோம். பாருங்க அடுப்பு இப்போ காயட்டும் கொஞ்சம்.
இந்த சட்டி கொஞ்சம் காஞ்ச அப்புறம் தான் இன்னும் ஆட் பண்ண வேணும். இப்போ கருவாட்டை அப்படி கழுவி 2-3 தண்ணியில் சுடு தண்ணியில் கழுவி எடுக்கணுமே என்ன சொன்னால் மண்ணில் இருந்தாலும் மறுபடியும் கழுவி எடுத்தோம்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். இனிமேல் ஊற வச்சு வைக்க வேணும். இப்படி ஊற வச்சுட்டு இங்கே பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி கருவாடு இப்போ எங்கே நாங்கள் தாளிக்க ரெடி பண்ணுவோம். முதல் நான் எண்ணெய் ஆட் பண்ண முதலுங்க நான் வெங்காயம் முதல் போட்டுட்டு தான் எண்ணெய் விட்றேன். என்ன சொன்னால் எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் டக்குன்னு வெங்காயத்தை போட்டிங்கன்னா முகத்தில் சேஃப்டி இல்லை, உங்களுக்கு பாராக்க வலிக்கிடும். வாங்க இப்போ நான் முதல் வெங்காயத்தை போட்டுட்டு தேவையான எண்ணெய் கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் வதங்கட்டுமோங்க. இவங்க குப்பைன்ற வடிவு பார்த்தீங்க அப்படி இருக்குது. சின்ன குப்பை வடிவாக இருக்குது. அந்த அகப்பையில் சமைச்சு ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. ஊருக்கு போன ஃபீலிங்கு குட்டியாக போயிங்க எப்படி சமைப்பேன் சந்தோஷமாக. பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். தேவையான கருவேப்பிலை ஊருன்னு சொன்னால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு மரத்தில் பிடி கொண்டு வந்து டக்குனு போட்டுட்டு தேவைக்கு எவ்வளோ தேவை வருதோ கறிக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன பிடிக்கணும் வந்து பாதிக்கலாம். இங்கே கடையில் கொஞ்சம் வாங்கி கட்டை வச்சுட்டு கொஞ்சம் நாளாக காயுது. பிடுங்கி நாங்கள் பிளாஸ்டிக் கோப்பைக்கு வச்சாலும் கொஞ்சம் நாளாக அந்த மரத்தில் பிடுங்குற ஃபீல் இருக்காது தான். நீங்கள் இந்த நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் நாங்கள் எங்களோட நாட்டை மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு கவலை தான். இது வேணும் கொஞ்சம் வதங்கின பிறகு பெருஞ்சீரகம் லாஸ்ட்டுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன்னா லேட்டராக பார்ப்போம். கொஞ்சம் அரைக்கரண்டி அளவு வெந்தயம் கொஞ்சம் வாசத்துக்கு போடுறதுங்க. ஆனால் மோஸ்ட்லி கத்திரிக்காய் கறி வைக்க வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டு தான் தாளிக்கிறவியல் அப்போ நல்ல வாசமாக இருக்கும் கத்திரிக்காய் குழம்பு வைக்க. அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் கத்திரிக்காய்க்கு இப்போ வெந்தயம் பெருஞ்சீரகம் அரைக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம் கொஞ்சம் பாதாம் கட்டுப்படி கொஞ்சம் இப்போ என்னென்னு சொல்கிறோம் வெந்தயம் கொஞ்சம் மோஸ்ட்லி மோர் வதங்க பண்ணுவோங்க. மோர் வதங்கினா தான் நல்ல மோர் கொஞ்சம் நல்ல வாசத்தை கொடுக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கிட்டுவாங்க. வதங்கின அப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கருவாடை ஆட் பண்ணுவோம். நீ பாருங்க இப்படி பிடிச்சி இப்படி பழஞ்சோரை நாற்று வச்சுட்டு கருவாடை சுட்டு சாப்பிட்டா இப்படி ஃபீலாக இருக்கும். மோர் ஜம்மியாக இருக்கும். மோர் ஃப்ளேவரையும் கொடுக்கும். இப்போ பாருங்க இங்கே எங்கள் ஊர் மாதிரி பழைய சோறு அதுகளெல்லாம் இங்கே குறிச்சிக்க வச்சது தான் எங்களுக்கு பழைய சோறு. எப்படி இருக்குங்க இதோட வதங்க போகணும். இங்கே வரணும் கருவாடை இது இப்படி வதங்கின பிறகு தான் நான் கத்திரிக்காயை ஆட் பண்ண போனேன். இதோட இப்படி வதங்கட்டும். வதங்கி கொண்டு இருக்கும்போது நாங்கள் இப்போ கத்திரிக்காய் போட்டு வதக்குவோம். பாருங்க கருவாட்டில் உப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் பார்த்து குழம்பு ஆட் பண்ணிக்க குழம்பை பார்த்து போட வேணும், இல்லாட்டி கூடிடும். கருவாட்டில் உப்பு இருந்தால் நீங்கள் உப்பு போடும்போது பார்த்து போட வேணும். இப்படி கொஞ்சம் வதங்கட்டுமுங்க. இப்படி வதங்கினோன்னு நான் மூடி போட்டு கவர் பண்ணி விட போகிறேன். ஏன்னு சொன்னால் அப்போ தான் கொஞ்சம் வதங்கி வடிவாக வேறு. இப்போ கத்திரிக்காய் வதங்கி கொண்டு வந்துட்டு இங்கே வருங்க. இப்போ நாங்கள் சாடியாக ஒரு 2 கரண்டி அளவு தூள் போடுவோம். இங்கே வருங்க 1 கரண்டி 2 கரண்டி
போட்டுட்டு அதையும் இதோட சேர்த்து வதக்க போகிறோம். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். இப்படி வதங்கட்டுமோங்க. வதங்கினா நாங்கள் இவங்க எடுத்து வச்ச புளி ஆட் பண்ண போகிறோம். இங்கே அதையும் கரைப்போம். கரைச்சிட்டு புளி ஆட் பண்ணுவோம். கரைச்சிட்டு பார்க்கலாம். இப்படி தூளும் வதங்கி பச்சை வாசம் போட்டுதுங்க. இப்போ நாங்கள் கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணுவோம். பார்த்து விடுங்க, கூடிடும். அப்புறம் எடுத்து வச்ச தண்ணியையும் விடுவோம். நாங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு கொதி வந்தோடு தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். ரெடிங்க. இதுதான் பாருங்க, ஒரு டக்குன்னு வச்சிடலாம் கருவாட்டு குழம்பு. ஆனால் இல்லை, என்ன கறி சமைக்கிறத விட இந்த கறியில் ஒரு தனி இது இருக்குன்னு சொல்கிறது, என்ன யம்மி இருக்குது. என்னென்னு சொன்னால் பழைய சாதம் கருவாட்டு குழம்பு பாட்டே இருக்குன்னு, பழைய சாதம் பச்சை மிளகா. அதே மாதிரி இந்த கருவாட்டோட சாப்பிட்டா அது ஒரு தனி அளவுங்க. உங்களுக்கு விருப்பமோ தெரியல, நான் எனக்கு பிடிச்ச சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் கொமெண்ட்டுக்கு சொல்லுங்கள், சரியா? ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு கறி பிடிக்கும். சில பேருக்கு பிடிக்காத கருவாட்டு கறி எங்களுக்கு பிடிக்குது. அப்போ இந்த காணொலி செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி செய்து காட்டுறேன். செய்த பிறகு பார்ப்போம். இது கொஞ்சம் ஒரு கொதி வந்தோன்னே தேங்காய்ப்பால் ஆட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இங்கே பாருங்க, கத்திரிக்காய் அடி எப்படி சூப்பர் வடிவாக வந்துட்டு பாருங்க. இங்கே கத்திரிக்காயும் கருவாட்டு குழம்பு இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது, எம்மியாக இருக்குது. இப்போ நாங்கள் தேங்காய்ப்பால் கொஞ்சம் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணால் என்ன ஜம்மி கறியாக வேணா இப்படி போட்டுட்டு என்ன கொஞ்சம் பற்றினோன்னு ரெடி ஃபினிஷ் கத்திரிக்காய் கறி. பார்த்தீங்களா, டக்குன்னு சேர்த்துடலாம். அப்படி இருக்குது, எப்படி வந்திருக்காண்டு பார்த்தீங்களா சாம்பார் ரைஸ். இனி பாருங்க என்னமா இருக்காங்க. அப்படி காட்டுறேன் கரண்டி அலைஞ்சி பாருங்க. இங்கே பாருங்க, இந்த கரண்டி எங்களை பிள்ளைகள் இந்த கரண்டி எடுத்துக்கிட்டாங்க. இந்த கரண்டி இதுக்க வைக்கக்கூடாது. நான் இப்போ சும்மா உங்களுக்கு மேலே அந்த சோறை மட்டும் காட்டுறதுக்கானுங்க வடிவாக வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஓகே, சூப்பராக பாருங்க. இன்றைக்கு நாங்கள் தடிமனுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னப்பா இந்த வெதருக்கு கொஞ்சம் அடிக்கிற நல்ல வெதருக்கு வராமல் என்ன இப்படியான வெதருக்கு ஒத்துக்கொள்ளையாமல் போட்டு தான் குளிர்கள். இங்கே பாருங்க, இப்போ அப்பாவுக்கு நண்டு சூப்பு, நண்டும் இறாலும் போட்டு சீ ஃபுட் சூப்புமா. ஏன்னப்பா இங்கே வாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு இங்கே வாங்க, நண்டு இறாலை போட்டு சீ ஃபுட் சூப். இங்கே முட்டை பொரியல் என்னென்னு சொன்னால் கொரியாண்டர் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தி முட்டை. என்ன இங்கே ரைஸ், மஞ்சள் ரைஸ். இதில் சம்பாவில் முத்து சம்பாவில் செய்த மஞ்சள் ரைஸ், கடுவாட்டு கறி. இங்கே எங்களோட லவ்வுக்கு அவிச்ச முட்டை. இதுதான் இன்றைக்கு எங்களோட ரெசிபி. என்ன ஓ சூப்பராக இருக்குது. இப்போ அப்பா முதல் சூப்பு குடிக்க போனால், சூப்பு குடிக்க பிறகு நாங்கள் சாப்பாடு காட்ட போகிறோம். என்னப்பா ஏன்னு பிறகு அவ்வளோ இல்லையா அந்த மாதிரி சூப் பாலும் போட கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன சூப்பராக இருக்கு. அவைக்கு கொஞ்சம் கொடுக்கல, அவைக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு இறாலும் ஒரு உள்ளியும் எடுத்துப்படி உள்ளியோடு தருவோம். கொடுத்துட்டீங்களா? சூப்பரப்பா. இன்றைக்கு கணக்கான உரைப்பு. ஏன்னா நல்லா உள்ள குடிக்கிறப்பா எப்படி நம்ம அதால் கொஞ்சம் உரைப்பை குறைச்சது. அவைக்கண்ணு தான் குறைச்சது. நான் உழைப்பு கொஞ்சம் போட்டால் தான் ஜம்மியாக இருக்குமோ வேணா. நல்லா இருக்கும். சூப்பு குடிக்கணும். ஸ்டார்டில் சூப்பு. யா ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு கொஞ்சமாக போடுவோம்.
பிறகு முட்டை பொரியல், பிறகு கருவாட்டு கறி. ஊரில் வச்சு சமைச்சு தான் அப்படியே கருவாடு கறி புட்டும் நல்லா இருக்க மாட்டேங்க. நாங்களும் கருவாடு கறியும் சம்பாரிசி சாப்பிட்டோம். அப்படி இருக்கு அப்பாவுக்கு. இவங்க அப்பாட சாப்பாடு எப்படி இருக்கு அப்பா? நல்லா இருக்கு. அப்பா சாப்பிடுங்க. அப்பா பிடிச்சிருக்கா? அப்பா பிடிச்சிருக்கா? லவ்லாவுக்கு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கூப்பிட வேறு 100 டைம் கத்தோடும் என்ன அவை இல்லாமல் சாப்பிட்றீங்களா அந்த பழகி போட்டுது என்ன பிள்ளைகளோட சாப்பிட்டு பழகிட்டு வளர்ந்த பிறகு கூப்பிட்டா கத்த தான் அதுக்கப்புறம் வெறியணும். மணியாக இருக்கும். சாம்பார் ரைஸுக்கு கருவாட்டு குழம்பு பிக்குது என்ன பிக்குது ரம்மியாக இருக்கும். ஒரு வரத்துருக்கோம். நாங்கள் வரக்காமல் முட்டை பொரியலும் கருவாட்டு கறியும் இன்றைக்கு சூப்பும் செய்கிறபடியாக அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. பிள்ளைகளும் சாப்பிட மாட்டினா பிக்கி ஒரு ஆக்களை ஒரு கறி சாப்பிடுகிறோம் என்ன அதால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ அளவோட சமைக்க வலிக்கிட்டோம். அதை கண்டபடி சமைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சா இன்னும் நல்லா இருக்கும். அவைக்கு பிடிக்காதுங்க சில வரைகள் பிடிக்காது. நல்லா இருக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கும் இந்த கருவாட்டு கறி எங்கட முத்து சம்பாரிசியில் சாதம் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி நம்பிக்கொண்டு இந்த காணொலியை இதோடு முடிச்சுக்கொண்டு நெக்ஸ்ட் காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.